இந்த ஒரு கோட்டை பார்க்க பகல் நேரங்களில் ரொம்ப அமைதியான இடமா தோன்ற இந்த கோட்டை ராத்திரியில் போனாங்க அப்படின்னா திரும்ப வரமாட்டாங்க. சூரிய உதயத்திற்கு முன்பும் இல்லை சூரிய உதயத்திற்கு அப்புறமும் அந்த கோட்டைக்குள்ளே யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களால வெளியே வர முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிற ஒரு கோட்டை. இது வேற எங்கும் இல்லை, நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. அதாவது இந்த கோட்டையில் சன்செட்டுக்கு அப்புறமா அங்கே யாரும் தங்கக்கூடாது அப்படின்றத கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஆர்கியாலஜிஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்றவங்களும் நம்ம சைட்லேருந்து இந்தியன் சைட்லேருந்தும் சொல்லியிருக்காங்க. நைட்டில் இந்த இடத்துல ஸ்டே பண்ணக்கூடாது, யாரும் இங்கே நைட்டு வரக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அப்படி திரும்ப வர முடியாத இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்க பான்காத் அப்படின்ற ஒரு கோட்டை தான். அண்ட் இந்த வீடியோவில் இந்த இடம் நம்ம இந்தியாவிலேயே ஒரு பேயோட்டம் இருக்கிற ஒரு இடமாக பார்க்கப்படுது. அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற சாபம் என்ன, இந்த கோட்டைக்கு பின்னாடி ஒரு மர்ம கதை இருக்குது. அந்த மர்ம கதை என்ன, ஏன் நம்ம நைட்டில் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. கவர்மெண்ட்டே பேன் பண்ணியிருக்கிறதுக்கு என்ன காரணம், உண்மையிலே அங்கே பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாங்காத் கோட்டை அப்படின்றது ஒரு காலத்தில் ரொம்ப செழிப்பான நகரமாக இருந்தது. அங்கே இருந்த அரசர்கள் ரொம்ப நல்லா ஆட்சி புரிந்தாங்க, மக்களை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் மக்களும் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கும்போது ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக அவங்களோட வியாபாரம் நல்லபடியாக நடந்தது. வணிகமாகட்டும், அவங்களுக்கான சந்தைகள் அப்படின்றது எல்லாமே நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு அரசன் ஒரு இடத்துல நல்லா ஆட்சி புரிகிறான் அப்படின் போது அங்கே இருக்க மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நிம்மதியாக இருந்தாங்க. ஆனால் இந்த சந்தோஷம் நிம்மதி எல்லாமே ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. ஆனால் இந்த அழகான கோட்டை பகலில் ரொம்ப சாதாரணமாக தோணினாலும் இரவு நேரங்களில் ரொம்ப பயமுறுத்துறதா இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த கோட்டைக்கு பின்னாடி இருக்கிற சாபக்கதை. அதாவது இந்த கோட்டையை வந்துட்டு அந்த ஊரை சார்ந்த ஒருத்தன், அவன் பேர் சிங்கி அப்படின்ற ஒரு மந்திரவாதி அந்த ஊரில் இருந்திருக்கான். அவனுக்கு அந்த நாட்டோட ராஜகுமாரியான ரத்னாவளி அப்படின்றவங்க மேலே பயங்கரமான காதல் காதலிச்சிருக்கான். ஆனால் ஒன் சைடாக அவன் மட்டும் காதலிச்சிருக்கான். யோசிக்கிறான், அவள் ஒரு பெரிய இளவரசி, ஆனால் தானோ ஒரு மந்திரவாதி, எப்படி நம்மளை போய் அவள் கல்யாணம் பண்ணிக்குவா? அப்போ நாம் நம்மளோட மந்திரத்தை யூஸ் பண்ணி அவளை நம்மளோட காதல் வலையில் விழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால் அவங்க மேலே பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கான். ஆனால் இது இளவரசிக்கு தெரிய வருது, அரசருக்கும் தெரிய வருது. தன்னோட மகளை, என்னோட நாட்டோட இளவரசியை ஒரு மந்திரவாதி கல்யாணம் பண்ணுறதா, அதுக்காக அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கானா அப்படின்னு கோபப்படுறவங்க அந்த ஒரு மந்திரவாதியை கொல்ல முடிவு பண்ணுறாங்க. அவரை கொல்லவும் செய்கிறாங்க. ஆனால் அந்த மந்திரவாதி அப்போ விட்ட சாபம் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கோட்டையை ஆட்டி படைக்குது அப்படின்றாங்க. ஸோ அந்த மந்திரவாதி சாகருக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இங்கே நீங்கள் யாருமே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாது, இந்த இடம் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத இடமா மாறும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்ததா நம்பப்படுது. அங்கே இருக்கிற மக்கள், பக்கத்தில் இருக்கிற மக்கள்லாம் இதுதான் சொல்கிறாங்க, இந்த சாபம்னால தான் அந்த கோட்டை இப்படி அழிஞ்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ வளங்கள் இருந்தது, மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்க. அப்படி இருந்தும் அந்த இடம் அழிந்ததுக்கு அந்த சாபம் தான் காரணம் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த சாபத்துக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்றதா ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அது வரைக்கும் அந்த இடங்களில் நல்ல வளங்கள் இருந்திருக்கு, மக்கள் சந்தோஷமாக இருந்திருக்காங்க. ஆனால் அந்த ஒரு மந்திரவாதி இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடங்கள் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இடங்களை தாக்கப்படுறாங்க. அந்த கோட்டையை அழிக்கப்படுது. பக்கத்து நாட்டு அரசர்கள் அந்த கோட்டையை பிடிக்கிறாங்க, தாக்குறாங்க. மக்களுக்கு அங்கே சரியான சூழ்நிலை வாழ முடியல. அது ஒரு வாழ்றதுக்கு தகுதி இல்லாத இடமாக மாறிட்டு வருது. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருந்த மக்கள் எல்லாம் வேற வேற ஊருக்கு போகிறாங்க. கோட்டை அழிஞ்சிற நிலைமைக்கு வந்துருச்சு. அண்ட் இதனால் அங்கே இருக்கிற மக்கள் யாரும் இதுக்கு மேலே நம்மளால் இந்த இடத்துல நிம்மதியாக வாழ முடியாதுன்னு அந்த இடத்த விட்டே காலி பண்ணி போயிடுறாங்க. ஒரு காலத்தில் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்த மக்கள் அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி இறந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல வாழவே முடியாதுன்னு போயிடுறாங்க. அப்போ அந்த மந்திரவாதி சாபம் தான் இதெல்லாம் நடக்குதோ அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க அதை நம்பியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பலரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, அங்கே நைட் நேரத்தில் சூரிய மறைவுக்கு அப்புறமா கொஞ்சம் வித்தியாசமான சத்தங்கள் கேட்கும். அந்த கோட்டைக்குள்ளே சத்தங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக சத்தங்கள் கேட்கும். யாரோ நடக்கிற மாதிரியான சத்தம் இருக்கும். நிழல் உருவங்கள் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பகல் நேரங்களே அந்த கோட்டைகள் நிறைய ரூம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு சில ரூம்
ரூம்குள்ளெல்லாம் போகும்போது ஒரு மாதிரி நம்ம பாடி டெம்பரேச்சரே ஒரு சில்னஸ் ஃபீல் ஆகும், நமக்குள்ள ஒரு டெம்பரேச்சர் கம்மியாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான சத்தம், நிழல் அப்படின்றது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அண்ட் கவர்மெண்ட்டும் இதை வந்து நைட் நேரங்களில் போகக்கூடாது அப்படின்போது இங்கே ஏதோ ஒரு பேய் நடமாட்டம் இருக்குது அப்படின்றது நம்பப்படுது. ஆனால் இதுக்கான ஒரு சாலிட் ப்ரூஃப் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் எதுவும் கிடையாது. யாராவது ஒருத்தங்க நைட்டில் போய் இங்கே காணாமல் போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் நமக்கு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை. ஆனால் ஏன் அரசாங்கம் நைட் நேரத்தில் அப்போ அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே நிறைய பக்கத்தில் வந்து காடுகள் இருக்குது, விலங்குகள் நடமாட்டம், சிங்கம், புலி, பாம்பு போன்ற விலங்குகளோட நடமாட்டம் நிறையா இருக்கும். அதனால் மக்கள் யாராவது அங்கே இருந்தாங்கன்னா அவங்க உயிருக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா. ஸோ அங்கே தங்குறவங்களுக்கு அவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அண்ட் அவங்களால வேறு ஏதாவது தப்பான செயல்கள் அங்கே நடக்கிறதுக்கோ, யாராவது குடிச்சிட்டு இருக்கிறதுக்கோ, இல்லை வேறு ஏதாவது தப்பான வேலை செய்கிறதுக்கு அந்த ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் பயன்படுத்தப்படும். ஒரு அழகான கோட்டையை வந்து அசுத்தமாக்கிடுவாங்க. ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் அந்த இடத்த தடை பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. ஆனால் இன்னமும் ஒரு சில நேரங்கள் அந்த கேட்குற சத்தம், அந்த நிழல் அப்படின்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. ஏன் அந்த சத்தம் கேட்குது, ஏன் அப்படி நடக்குதுன்றது யாராலையும் இன்னும் சொல்ல முடியல. ஸோ அந்த ஊர் மக்களாலையும் நம்பப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கோட்டையில் ஏதோ அமானுஷ்யம் இருக்குது. பகல் நேரங்களையே ஒரு சில இடங்கள் அந்த இடங்களில் ரூமுக்கு போகும்போது டெம்பரேச்சர் கம்மியாகுது, இரவு நேரங்களில் அங்கெல்லாம் யாராலையும் இருக்க முடியாது அப்படின்றாங்க. ஆனால் நம்மக்கிட்ட எந்த ஒரு சாலிட் ப்ரூஃப் இல்லைனாலும் யாருக்கும் அந்த இடத்துக்கு ராத்திரி, அதாவது சூரிய உதயத்துக்கு அப்புறமா அங்கே போகிற தைரியம் மக்களுக்கு யாரும் இல்லை. ஆனால் இது உண்மைதானா, அப்போ உண்மையிலே அங்கே பேய் இருக்கா இல்லை மனிதன் உருவாக்கிய பயமா அப்படின்னு கேட்டால் யாராலையும் பதில் சொல்ல முடியல. என்ன காரணம் அப்படின்னா, அந்த கோட்டை அழிஞ்சது, நல்லா இருந்த கோட்டை எப்படி அழிஞ்சது அப்படின் போது அவனோட இறப்புக்கு அப்புறம் தான் அப்படின்றாங்க. அண்ட் அவ்வளோ ஒரு வளங்கள் இருந்த இடம் எப்படி அப்படி அழிஞ்சதுன்றது மக்களுக்கு புரியல. இரவு நேரங்களில் ஒரு சத்தம் கேட்குது, நிழல் உருவம் தெரியுதே, அது என்ன அப்படின்றது இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அங்க வேற யாராவது நைட்டு தங்கி அவங்க மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்ற கேஸும் ஃபைல் ஆகல. ஸோ இது வந்து ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. உண்மையிலே பேய் இருக்கா இல்லையா, எதனால அந்த ஒரு கோட்டை மேல இப்படி ஒரு பார்வை இருக்கு அப்படின்றது ஒரு மர்மமாவே தான் இருக்கு. ஏனால் யாருக்கும் அந்த இடத்துல தைரியம் இல்லை, பேய் இருக்குமோன்ற ஒரு பயம் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம கவர்மெண்ட்டும் அங்க போகக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அண்ட் நிறைய கட்டுக்கதைகள் அங்க இருக்கிறனால மக்களுக்கும் ஒரு வித பயம் இருக்குது. அங்கே இருந்தால் ஏதோ நடக்குமோ அப்படின்ற பயம் இருக்குது. ஏன்னா அன்சால்வ்டு மிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி அங்கே தெரிகிற ஷேடோ ஆகட்டும், அங்கே தெரிகிற சவுண்ட் அப்படின்ற எல்லாமே மனிதருக்குள்ள ஒரு பயமாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு பான்காத் கோட்டை அப்படின்றது ஒரு மர்ம இடமாவே தான் இன்னும் இருக்குது. ஏன்னா யாராலையும் இந்த இடத்த சால்வ் பண்ண முடியல. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஸ்டோரிஸ், ரியல் ஹாண்டட் ஸ்டோரிஸ்லாம் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்தடுத்த விஷயங்களை பார்ப்போம். நன்றி.